நடிகர் விஷ்ணு விஷால் முதல் முறையா அவரோட முதல் மனைவிக்கும் அவருக்கும் எதனால விவாகரத்து ஆச்சுன்னு ஓப்பனா பேசியிருக்காரு. வெண்ணிலா கபடி குழு படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் விஷ்ணு விஷால். அதுக்கப்புறமா இவரோட நடிப்புல நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இவரோட அசாத்திய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்ப சமீபத்துல தன்னோட முதல் மனைவி கூட எதனால விவாகரத்து ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நான் மேரேஜ் பண்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு பிராமிஸ் கூட பண்ணியிருந்தேன். கடந்த 6 வருஷமாவே அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு அழகான ஒரு கியூட்டான பாய் பேபி கூட பிறந்திருந்தான். அதுக்கப்புறமா படங்கள்ல பிஸியா நான் நடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த டைம்ல தான் நான் மனைவியை கண்டுக்கல அப்படின்னு என் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுவே எங்களுக்குள்ள பெரிய இடைவெளியை ஏற்படுத்தினுச்சு. மேலும் ராட்சசன் படம் நல்ல வரவேற்போட வெளியாகி செம்ம ஹிட் ஆயிருச்சு. அந்த டைம்ல எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க. அப்பதான் எனக்கு விவாகரத்து கூட ஆயிருச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா அவங்க அதுக்கு சம்மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் விஷ்ணு விஷால் ரெண்டாவதா பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டா அப்படிங்கிறவள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ சமீபத்தில் தான் விஷ்ணு விஷாலோட ரெண்டாவது மனைவிக்கு அழகான கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கூட தெரியப்படுத்தியிருந்தாங்க.